வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, கெட்ட பழக்கத்துக்கு அடிமையான நவரச நாயகன் கார்த்திக் அடியாட்களுடன் சென்ற தயாரிப்பாளர் பெரிய கலவரம் நடந்தது. அது மட்டும் இல்லாமல் சமீப காலமாக உடல்நலக்குறைவால் நவரச நாயகன் கார்த்திக் இறந்து போயிட்டதாக வதந்திகளை பரப்புனாங்க. அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் மூலமாக அவர்கள் சொன்ன பதில் இப்போது இணையதளத்தில் வெளியாகிருக்கிறது. என்ன தகவல், என்ன செய்தின்னு வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ஸ் மூலமிக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேருவோம். நவரச நாயகன் என்று ரசிகர்களால் அழைக்கப்பட்டவர் தான் கார்த்திக். 80களின் சாக்லேட் பாயாக தமிழ் சினிமாவில் வலம் வந்து தனது நடிப்பால் ரசிகர்களை கட்டி போட்டவர். தொடர்ந்து பல ஹிட் படங்களை கொடுத்தார். அவரது மகன் கௌதம் கார்த்திக்கும் நடிகராக வலம் வந்தாலும் தனது தந்தை போல ஜொலிக்க முடியாமல் திணறி வருகிறார். இந்த சூழல் தான் பிரபல தயாரிப்பாளர் பாஸ்கரன் மகன் பாலாஜி பிரபு கார்த்திக் பற்றி பல விஷயங்களை பேசியிருக்கிறாரு. நவரச நாயகன் ரசிகர்களால் அழைக்கப்படும் கார்த்திக் பாரதிராஜாவின் அறிமுகம் அலைகள் ஓய்வதில்லை படம் மெகா ஹிட்டு. பிறகு கிடைத்த வாய்ப்புகள் சரியாக பயன்படுத்தி கொண்டு கார்த்திக் ஒவ்வொரு படத்திலும் தனது நடிப்பில் பல வேரியேஷன்களை காண்பித்தார். தனது டயலாக் டெலிவரி, உடல் மொழி என அனைத்திலுமே தனக்கென ஒரு தனி ஸ்டைலையும் உருவாக்கி கொண்டு 80களில் சாக்லேட் பாயாக வலம் வந்தார். பெண் ரசிகர்களை கவர்ந்து ரொம்பவே கடினம், அதனை அசால்ட்டாக செய்தவர் தான் நடிகர் கார்த்திக் அவர்கள். கார்த்திக் எத்தனையோ படங்களில் தனது சிறந்த நடிப்பை வெளிப்படுத்தினார். ஆனால் கெஸ்ட்ரோலில் ஒட்டுமொத்தமாக ரசிகர்களை கைதட்டலை அள்ளிய மௌனராகம் படம் அவருக்கு எப்போதுமே பெஸ்ட்டு தான். அதே போல் அவர் நடித்த அமரன், அக்னி நட்சத்திரம் ஆகிய படங்கள் சாக்லேட் பாயிலிருந்து ரக்கட் பாயாக மாறி நடிப்பில் பின்னி படலெடுத்தார். ஒரு பக்கம் ரொமான்டிக் படம், மறுபக்கம் ஆக்ஷன் படம் கலக்கி கொண்டிருந்த அவர் உள்ளத்தை அள்ளித்தான் போன்ற காமெடி ஜானர் படங்களில் நடித்து அந்த ஏரியாவிலும் பெரும் ரவுண்டு வந்தார். எவ்வளவுக்கு அவர் சிறந்த நடிகர் என்ற பெயரை பெற்றாரோ அதே அளவுக்கு அவர் மீது விமர்சனம் முன்வைக்கப்பட்டது. கார்த்திக் ஒழுங்காக ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வரமாட்டார், வேண்டுமென்றே லேட்டாக வருவார். அதே சமயம் ஷாட்டுக்கு வந்தால் அவர் சிங்கிள் டேக் ஆர்டிஸ்ட் என்ற பெயரையும் பெற்றதுண்டு. காலம் செல்ல செல்ல கார்த்திக் பட வாய்ப்புகள் குறைந்து போனது. தனது மகன் கௌதம் கார்த்திக் சினிமாவில் களமிறங்கினார். ஆனால் கௌதம் சொல்லிக்கொள்ளும்படி இதுவரை எந்த படமுமே வெற்றி கொடுக்கவில்லை. இந்த நிலையில் கார்த்திக் நடித்த சக்கரவர்த்தி, சட்டத்தின் திறப்பு உள்ளிட்ட பல படங்களை தயாரித்த மகன் பாலாஜி தனியார் யூடியூப் சேனல் ஒன்றுக்கு பேட்டியளித்தார். கார்த்திக் குறித்து பல விஷயங்களை பேசினார். நடிகர் கார்த்திக் தவறான பழக்க வழக்கங்கள் அடிமையாகிட்டார். அதனால தான் அவன் ஒழுங்காக ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கே வரல. வருஷம் 16 படம் சூப்பர் ஹிட்டாகி ஓடிக்கொண்டிருந்த போது சட்டத்தின் திறப்பு விழா படத்தின் தேதிகளை எங்களுக்கு கொடுத்தாரு. ஆனால் அந்த படத்தால் எங்களுக்கு லாபமும் இல்லை, நஷ்டமும் இல்லை. பிறகு மீண்டும் அவரை வைத்து சக்கரவர்த்தி படத்தை தயாரித்தோம். அந்த படத்தில் தான் அவர் நடித்து கொண்டும் போது தான் கிழக்கு வாசல் படம் நன்றாக ஓடிக்கொண்டிருந்தது. சக்கரவர்த்தி பட ஷூட்டிங்ஸ் அவர் கொடுத்த தேதிகளில் ஒழுங்காக நடிக்கலை. இதனால் அப்பா ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டார். கார்த்திக் அந்த சமயத்தில் இன்னொரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருப்பதை தெரிந்து கொண்ட அப்பா அடியாட்களுடன் சென்று இதை தெரிந்து கொண்ட கார்த்திக் ஓடி ஒளிந்துட்டார். பிறகு அவரை ஒழுங்காக ஷூட்டிங்ஸ் வர வைக்க அப்பாவின் ஆள் ஒருவர் கார்த்திக் வீட்டில் தங்கியிருந்து அழைத்து வர சொன்னார். அதுக்கப்புறம் அழைத்து வந்தார். இப்போ பார்த்தீங்கன்னா இவர் திடீரென சமீப காலமாக திரைப்படங்களில் நடிக்காமல் இருந்தனால இவர் இறந்து போயிட்டதாக வதந்திகளை பரப்புனாங்க. அதற்கு தக்க பதிலடி கொடுக்கும் விதமாக இப்போது பார்த்தீங்கன்னா தனது குடும்பத்துடன் இருக்கும் புகைப்படத்தை வெளியிட்டு ரசிகர்களுக்கு ஷாக் கொடுத்துருக்காரு. அந்த வதந்திகளுக்கும் முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு நடிகர் கார்த்திக் அவர்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.